தாமரைக்கு மீனா ஃபோன் பண்ணுவாங்க. தாமரையோட அம்மா தான் ஃபோன் எடுப்பாங்க. தாமரைகிட்ட கொடுக்க சொல்லுவாங்க, கொடுக்க மாட்டாங்க. என் பொண்ணை அடித்து துரத்திட்டு வக்கீல் நோட்டீஸ் வேறு கொடுக்குறீங்களா, கேட்க யாரும் இல்லைன்னு தானே இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மீனா, நீங்கள் தப்புக்கு மேலே தப்பு பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த மாதிரியெல்லாம் பொய் கேஸ் கொடுத்தா அவங்க வாழுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு கேட்பாங்க. அவன் எப்படி வாழுவான்னு எனக்கு கொண்டு வர தெரியும், உங்கள் மாமாட்ட போய் சொல்லு, அவள் கூட சேர்ந்து வாழ்கிறேன்னு சொன்னால் தான் கேஸை வாபஸ் பண்ணுவாங்களாமான்னு சொல்லு அப்படின்ட்டு மயிலோட அம்மா மீனாட்ட சொல்லுவாங்க. அப்புறம் போலீஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. பாண்டியனை கூப்பிட்டு கேட்பாங்க, ஏங்க இப்படி தான் வாழ வந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியில் தாட்டி விடுவீங்களான்னு கேட்பாங்க. அதுக்கு பாண்டியன் இருந்துட்டு, இல்லைங்க, அவங்க தான் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்காங்க, 2 டிகிரி முடிச்சுட்டேன், அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி 2 வயசு கம்மி அப்படின்னு என்னென்னமோ பொய் சொல்லி கல்யாணம் பண்ணாங்க, அதெல்லாம் தெரிஞ்சுதாங்க பிரச்சனையாச்சு, நாங்கள் அந்த பொண்ணை எந்த கொடுமையும் பண்ணலைங்க, நாங்கள் நல்லா தான் பார்த்துக்கிட்டோன்ட்டு பாண்டியன் சொல்லுவாங்க. அப்புறம் கோமதியும் கூப்பிட்டு கேட்பாங்க, கோமதி, என்னோட 3 மருமகளையுமே நான் நல்லா தான் பார்த்துட்ருக்கேன், அவங்க தான் என்னை ஏதாவது சொல்லுவாங்க, ஆனால் அவங்களுக்கு நான் எந்த குறையும் இல்லாமல் நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், என் பையனோட வாழ்க்கையே என்னென்னமோ பொய் சொல்லி ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கோமதி. அப்புறம் சரவணனையும் கூப்பிட்டு கேட்பாங்க, சரவணன், என்னால் அவள் கூட வாழவே முடியாது, யார் என்ன சொன்னாலும் சரி, நான் இந்த முடிவில் நான் தெளிவாக இருக்கேன், என்ன வேணால் பண்ணுங்கள், என் ஃபேமிலியை விட்டுருங்க அப்படின்ட்டு சரவணன் சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அதுக்கப்புறம் தாமரையோட அம்மா வருவாங்க. தாமரையோட அம்மாட்ட, என்னங்க நீங்கள் சொன்னது வேறு மாதிரி இருக்குது, இவங்க சொல்கிறது வேறு மாதிரி இருக்குது, உங்கள் பொண்ணு படித்தவன்னு சொல்லி ஏமாத்துனீங்களான்னு கேட்பாங்க. என் கல்யாணம்னா 2-3 பொய் சொல்ல தானாங்க ஆவாங்க, அந்த மாதிரி தாங்க சொன்னோம் அப்படின்ட்டு தாமரையோட அம்மா சொல்லுவாங்க. என் பொண்ணு பக்கம் நில்லுங்க, தயவு செஞ்சு அவளை கைவிட்டுறாதீங்க, அவளுக்கு நீங்கள் தான் நியாயம் வாங்கி கொடுக்கணுன்ட்டு தாமரையோட அம்மா போலீஸ்கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் முத்துவேலையும் சக்திவேலையும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சிருக்காங்க.